அடுத்ததான் நம்பர் 3ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் UTI மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.59% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 30 நாளுக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் AUM பாத்தீங்கன்னா 5890 கோடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் என்டர் ஆயிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம். ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நாட் அப்ளிகபிள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது மல்டிபிள் அசெட் அலோகேஷன் ஃபாலோ பண்றதால பெஞ்ச் மார்க் இல்ல. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் கொடுத்திருக்காங்க. பட் நார்மல் மாடரேட் ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. ஈக்விட்டில 62.52% வச்சிருக்காங்க. டெட்லயும் 16.11% வச்சிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் சின்னதா காமிக்கிறாங்க பாருங்க 21.36%. இது பேசிக்கா என்னன்னு சொல்லிடுறேன். ஈக்விட்டில இருக்கிறது போக மீதி இருக்கிற பர்சன்டேஜ்ல கோல்டு, சில்வர், பாண்ட் இந்த எக்ஸ்போஷரும் இருக்குங்க. அதுதான் அந்த டெட் அண்ட் அதர்ஸ்ல இருக்கிறது. இதுல லார்ஜ் கேப் 47.98% வச்சிருக்காங்க. மிட் கேப் 13.57%, ஸ்மால் கேப்ல 0.98% வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற டாப் செக்டர்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ல 13.51%, டெக்னாலஜில 12.75%, கன்சூமர் ஸ்டேபிள்ஸ்ல 8.47% அண்ட் ஹெல்த் கேர்ல 7.41% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் SIP 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தா 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 12.54 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 24.54 lakhs இருந்திருக்கும். முன்னாடி பார்த்த ஃபண்ட்ஸை விட ப்ராஃபிட் கம்மியா இருக்கே நீங்க யோசிக்கலாம். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃபரா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்விட்டி அலோகேஷன் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பாண்டோட எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்.